வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, ராகுவுடன் தொடர்பு கொள்ளும் கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ராகுவோட ஒரு தொடர்பு கொள்கிற கிரகம் என்ன செய்யும்? இப்போ ராகுவோட தொடர்பு கொள்கிற கிரகம் வந்து இப்போ வந்து எந்த கிரகமோ இப்போ தசை நடத்த வருதுன்னு வைங்களேன், அப்போ ராகு 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு தசை நடத்த வருது. அப்படி என்ன காரணம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து ஒரு குரு ராகு இணைவு, குரு தசை நடக்க வருது. குரு வந்து நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி யோகத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார், இல்லை 11ஆம் இடத்துல இருக்கார், குரு தசை ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த குருவோட சுபத்துவம் எப்படிலாம் ராகு எடுத்துக்கிட்டு குரு வந்து ராகு மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிடுவார். அது எந்த இடத்துக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்மளோட பொருளாதாரத்தை 11ல் இருக்க குரு அப்படின்னா, நீங்கள் வந்து நல்ல ஒரு அபிலாசைகள் பூர்த்தி ஆகிற இடம் அது. அப்போ நீங்கள் ஒரு பொருளாதாரத்தில் டெவலப்பாக நீங்கள் டெவலப் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணம் நிறையா வரும், நீங்கள் பொருளாதார டெவலப் ஆகிருப்பீங்க. அது என்ன ஆகுதுன்னா, இப்போ ராகு திசையில் வந்து இப்போ சூரிய சந்திர சிவபத்தி எப்படி நம்ம பாதிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரிக்கே ராகு திசையில் கடைசி நம்ம 16 வருஷத்தில் கடைசி ஒரு 3 வருஷத்தில் நம்ம திருப்பி டோட்டலாக நம்ம வந்து 0 ஆக்கி விட்டுரும். 0 கூட பிரச்சனை இல்லை, மைனஸ் ஆக்கி விட்டுரும். அது மாதிரிக்கு நம்ம ராகு தொடர்பு கொண்ட கிரகம் நம்ம தசை நடத்துறது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதிலே ராகு தசை குரு தொடர்பு கொண்டு இப்போ ராகு தசை நடக்குது அப்படின்னா, இப்போ ராகு தசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ராகு தசையை வந்து ரொம்ப அமோகமாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குரு 11ல் இருக்கிற மாதிரி குரு 11லேருந்து தசை நடத்தும் போது அதுவே குரு தசை நடக்காமல் ராகு தசை நடக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு லைஃப்பை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். சப்போஸ் ராகு தொடர்பு கொண்டு தசை நடத்த போகுது அப்படின்னாவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொடர்பு கொண்டு சுபக்கிரகமாக இருந்து தொடர்பு கொண்டு அந்த ராகு தசை நடத்தினா ஓகே. சப்போஸ் அது தொடர்பு கொண்டு அந்த சுபக்கிரகம் தொடர்பு நடந்துச்சுன்னா அந்த ராகு மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். இதோட தன்மையை வந்து இதோட சுபத்துவ தன்மையை வந்து ராகு வாங்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ராகு திசைங்கிறது நமக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம்.